வாஷிங்டன் டிசி 1791 செப்டம்பர் 9ஆம் நாள் அமெரிக்காவின் தலைநகரம் வாஷிங்டன் டிசி என அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டது. 1783 அமெரிக்க புரட்சி போர் முடிந்து அமெரிக்கா சுதந்திர நாடாக நிலை பெற்ற பின் தலைநகரை எங்கே அமைப்பது என்பது மிகப்பெரிய அரசியல் விவாதமாக இருந்தது. சுதந்திர போருக்கு பின் பிலடெல்பியா, நியூயார்க் போன்ற நகரங்கள் தற்காலிக தலைநகரங்களாக பயன்படுத்தப்பட்டன. ஆனால் ஒரு நிரந்தரமான மத்திய அரசு செயல்படக்கூடிய ஒரு தலைநகரத்தை உருவாக்குவது அவசியமானது. தலைநகர் தங்களது பகுதியில் அமைய வேண்டும் என்ற போட்டி வட மாகாணங்களுக்கும் தென் மாகாணங்களுக்கும் இடையே நிலவியது. தொடர் பேச்சுவார்த்தைகளுக்கு பிறகு காம்ப்ரமைஸ் ஆஃப் 1790 எனப்படும் ஒப்பந்தம் கையெழுத்தானது. இதையடுத்து நிறைவேற்றப்பட்ட ரெசிடென்ஸ் ஆக்ட் மூலம் தலைநகரம் எங்கு அமையும் என்பது தீர்மானிக்கப்பட்டது. இதன்படி பொட்டோமேக் நதிக்கரையில் வடக்கிற்கும் தெற்கிற்கும் நடுநிலையான இடத்தில் தலைநகரை அமைக்க தீர்மானிக்கப்பட்டது. இதற்கான நிலங்களை மேரிலாந்து மற்றும் வர்ஜீனியா மாகாணங்களில் இருந்து எடுத்துக்கொள்வது என்றும் முடிவு செய்யப்பட்டது. இந்த பகுதி டிஸ்ட்ரிக்ட் ஆஃப் கொலம்பியா என அழைக்கப்பட்டது. அப்போதைய அமெரிக்க அதிபர் ஜார்ஜ் வாஷிங்டன் இந்த புதிய தலைநகரத்தின் திட்டமிடல் மற்றும் வளர்ச்சியில் முக்கிய பங்கு வகித்தார். அவர் பிரான்சிலிருந்து புகழ்பெற்ற கட்டிடக் கலைஞர் பியர் சார்லஸ் லான்ஃபாண்ட் என்பவரை அழைத்து தலைநகரத்தின் விரிவான திட்டத்தை உருவாக்கினார். லான்ஃபாண்டின் திட்டப்படி பெரிய சாலைகள், மைய பூங்காக்கள் மற்றும் அரசு கட்டிடங்கள் உருவாக்கப்பட்டன. இந்த புதிய தலைநகரத்திற்கு ஜார்ஜ் வாஷிங்டனை கௌரவிக்கும் வகையில் வாஷிங்டன் என்று பெயரிடப்பட்டது. பின்னர் டிஸ்ட்ரிக்ட் ஆஃப் கொலம்பியா என்பதை குறிப்பதற்காக டிசி என்பது சேர்க்கப்பட்டு 1791 செப்டம்பர் 9 அன்று வாஷிங்டன் டிசி என பெயரிடப்பட்டது. வாஷிங்டன் டிசி எந்த ஒரு மாநிலத்துக்கும் உட்படாத தனித்துவமான பெடரல் சிட்டியாக உருவாக்கப்பட்டது. இது அமெரிக்க ஒற்றுமையின் சின்னமாகவும் அரசியல் நடுநிலை மையமாகவும் வரலாற்றில் இடம்பெற்றது.